வேற என்ன வகையான வட்டிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் என் பணத்துக்கு நானே வட்டி கட்டுறேன் சார். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபண்டு பிடிப்பாங்க சார். மாதம் ஆனால் 5000 பணம் கட்டுறோம். எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 நான் பணம் வாங்குறேன் என் ஃபண்டில். 15,000 வாங்கும்போது 1,500 10 காசு வட்டி எடுத்துருவாங்க. 13,500 கையில் கொடுக்குறாங்க. அதே அடுத்த 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டணும்? 15,000 ரவுண்டாக கொடுக்கணும். இதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம்? வட்டி கொடுக்குறவங்களுக்கு 3,000 லாபம் சார். அதில் 3,000 வட்டியோட சேர்த்து ஒரு டோட்டலாக 15,000 நான் கட்டாட்டி அந்த வட்டிக்கு 3,000 பார்த்தீங்களா, அந்த 3,000க்கு 300 நான் சேர்த்து வட்டி கட்டணும். அது இல்லாமல் நான் அமாவாசை பண்டையும் சேர்த்து கட்டணும், இதில் வாங்கின கடனையும் கட்டணும், இதில் கடனுக்கு வாங்கின வட்டிக்கு நான் கடன் கட்டணும் சார். அமாவாசை பண்டுன்னு சொல்ல கேள்விப்பட்டதில்ல. நீங்க ஒரு டிபிஎல் சொன்னீங்க, நான் கேள்விப்பட்டேன். கிராமத்தில் நடைமுறையில் இருக்கு சார், இன்ன வரைக்குமே இருக்கு. எனக்கு என்ன இதுக்கெல்லாம் ஒருத்தர் பேர் வைக்கிறார் பாருங்க, அவரை பார்க்கணும் போல எனக்கு. இது எந்த ஊர் இது? உடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் சார். ஓகே, அது ஏன் அதுக்கு பேர் அமாவாசை ஃபண்டு? அமாவாசை பிடிப்பாங்க சார். அமாவாசை பிடிப்பாங்க. ஏன்னா மாச கடைசி இல்லாம நடுப்புற இல்லாம 15ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஃபண்டுக்கு பேராவது பௌர்ணமி ஃபண்டுன்னு வைக்கலாம், பேராவது நிறைஞ்சிருக்கும்.